சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் சென்னையைச் சேர்ந்த தொழில் அதிபர் பங்கஜ் பண்டாரி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் சென்னையைச் சேர்ந்த தொழில் அதிபர் பங்கஜ் பண்டாரி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், மேலதிக விவரங்கள். பிரகாஷ், பார்த்தோம்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த துவாரபாலகர் மற்றும் கருவறை கதவுகளில் இருக்கக்கூடிய அந்த தங்க கவசங்கள்ல இருந்து தங்க மாயமான வழக்கு கேரளா முழுவதும் கடந்த சில மாதங்களாவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க சூழல்ல தற்போது இந்த வழக்கு தொடர்பாக சென்னையை சேர்ந்த ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரி மற்றும் அதே போல கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பெல்லாரியை சேர்ந்த நகைக்கடை அதிபருமான கோவர்தன் என்பவரை கைது செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய நபரான பெங்களூர் தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போற்றி உட்பட 7 பேர் ஏற்கனவே கைதான நிலையில தற்போது மேலும் 2 சென்னையில கைது பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு கோவில், அதாவது சபரிமலை கோவில் கருவறை கதவுகள் மற்றும் துவாரபாலகர் திரைகள்ல இருக்கக்கூடிய அந்த தங்க கவசங்களை புதுப்பிக்கிறதுக்காக எடுத்து செல்லப்பட்ட போது திருப்பி கொண்டு வைக்க போது எடை குறைவாக புகார் எழுந்தது. இதனை அடுத்து பார்த்தோம்னா கேரள உயர்நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவானது இந்த வழக்கை எடுத்து விசாரித்து வந்த நிலையில இதுல முறைகேடு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு 2 வழக்குகள் அதுல பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை நடத்தியதுல இந்த தங்க கவச புதுப்பிப்பு பணிக்காக செலவை ஏற்ற உன்னிகிருஷ்ணன் என்பவர் போற்றி என்பவர் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு வாரிய முன்னாள் தலைவர் வாசு, அதே போல ஏ பத்மகுமார், அதே போல சில முன்னாள் தேவஸ்வம் போர்டு ஊழியர்களும் இந்த வழக்குல கைதாயிருக்காங்க. இந்த சூழல்ல இந்த தங்க கவச புதுப்பிப்பு பணிக்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த நிறுவனம் சென்னையில இருக்கு. அதாவது ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் என்ற அந்த சென்னை நிறுவனத்தை சேர்ந்த பங்கஜ் பண்டாரி, அதே போல பெல்லாரியை சேர்ந்த நகைக்கடை அதிபருமான இந்த கோவர்தன் ஆகிய இருவரையும் சென்னையில் கைது செய்து தற்போது திருவனந்தபுரத்துக்கு அழைத்து கொண்டு அங்க இந்த எஸ்ஐடி குழுவினர் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த இவர்கள் இருவர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கோவர்தன் என்பவருடைய நகைக்கடையில இருந்து 400 கிராம் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்குல பார்த்தோம்னா இந்த ஏற்கனவே கைதான திருவிதாங்கூர் தேவஸ்வம் வாரிய தலைவர்கள் வாசு மற்றும் பத்மகுமார் அவர்களுடைய ஜாமீன் மனு ஏற்கனவே வெள்ளிக்கிழமை கோர்ட்டு கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய சூழல்ல நேற்று முதல் இந்த வழக்கு அமலாக்கத்துறைக்கும் மாற்றப்பட்டிருக்கு. இன்று முதல் அமலாக்கத்துறையும் இது தொடர்பான வழக்குகளை விசாரிக்க இருக்கிறாங்க. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call